2000 வருஷமா வந்து கருவறைக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. என்ன குதிச்சிருக்கீங்க போல உட்காருங்க சார். ஒரு சேரனோ சோழனோ ஆட்சி பண்ணும் போது ரிசர்வேஷன் தேவைப்படல. அவன் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் இந்தந்த சாதி இந்தந்த தொழில தான் பண்ணணும்னு அப்பவே இருந்துச்சு. எல்லாருக்குமான படிப்பை இல்ல உங்களோட 2000 வருஷமா சாதியை வச்சு தான் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. அவர் சொல்றது ரொம்ப ஒரு ஒழுங்கான பாயிண்ட். சொன்னோன்னு நீங்க மேல நீங்க இருக்கீங்க அப்படிங்க. இடஒதுக்கீடு என்பது ஒரு பிச்சையோ அல்ல ஒரு சலுகையோ அல்ல, அது எங்களுடைய உரிமை. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் சார். இந்த கேள்வியை கடுமையா மறுக்கிறோம். ஒடுக்குதலுக்கு உள்ளாகணும் தான் தெரியும் இந்த வேதனை. என்ன யாரு வான்னு கூப்பிட்டது, உங்களை யாரு வேண்டான்னு சொன்னது, மீண்டும் மீண்டும் ஜாதி பேசுவதாக தான் தோன்றுகிறது. உயர் ஜாதி மக்கள் தான் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொன்ன நாடு. சாதால் கூட அந்த கருத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னா யாருக்கெல்லாம் எதிர்க்கிறத கேட்கிற பொறுமை இல்லையோ அவர்கள் எல்லோரும் இவரை தொடர்ந்து பின்னாடி போகலாம். இடஒதுக்கீடு அவசியம் இல்ல அப்படின்னு பேசுவதற்கு இரு தரப்பினரும் வந்திருக்காங்க. ஏன் தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டாம்? ஒரு அரசன் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு சேரனோ பாண்டியனோ சோழனோ ஆட்சி பண்ணும் போது ரிசர்வேஷன் தேவைப்படல. அவன் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, இந்த இங்கிலீஷ் கொண்ட அந்த லார்ட் மெக்கலே கொண்டாந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்த பிறகு எனக்கு அந்த படிப்பு வேணும்னு சொல்லி எல்லாரும் போட்டி போடும் பொழுது எனக்கு அதிகமா வேணும்னு கேட்கறவங்க தான் இந்த கூட்டம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. மன்னர்கள் ஆட்சி காலத்துல சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள்னு அரசர்கள் ஆள்றப்ப இந்த மாதிரி ரிசர்வேஷன் இல்ல அப்படின்னா அவன் இந்தந்த சாதி இந்தந்த தொழில தான் பண்ணணும்னு அப்பவே இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சுதான் ரிசர்வேஷன் சமூக நீதியை காக்கிறதுக்காக சமூகத்துல சமநிலை வரணுன்றதுக்காக வந்த விஷயம் தான். இன்னொன்னு பிரிட்டிஷ்காரர் வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு பதறாரு. அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருக்குமான படிப்பை இல்ல உங்களோட கூட பேச அறிவில்லை. சமூக நீதி அடிப்படையில தான் நான் இடஒதுக்கீடு வேணாங்கிறேன். இங்க எத்தனை பேர் வந்து சாதியை மறுக்கிறீங்க அப்படின்னா நான் மறுக்கிறேன். எத்தனை பேர் மறுக்கிறீங்க கை தூக்குங்க. எல்லாருமே சாதியை மறுப்போம் சார். நீங்க சாதியை வந்து இடஒதுக்கீட தனியார்ல கொண்டு வரீங்க. அது அடுத்த கட்டத்துல சாதியா மாறும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 2000 வருஷமா சாதியை வச்சு தான் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஒரு கிணத்துல விழுந்துட்டான், சாதின்ற கிணத்துல அவன் விழுந்துட்டான். அதுல இருந்து நான் அவனை மீட்டு கொண்டு வரணும். நான் வெளியே நின்று பார்க்கும்போது அவனை கயிறு கொட்டு கொண்டு வர முடியுதை விட நான் அவனை குதிச்சுதான் நான் அவனை காப்பாற்ற முடியும். அவனை முதல்ல அதுல நான் ஏன் குதிக்கிறேன்னா நானும் அதுல குதிச்சா மட்டும் தான். அதனால இதை சாதியை வச்சுதான் திரும்ப கொண்டு வர முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி சாதியை தவிர்த்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அவங்க திருப்பி எல்லாரும் சொல்வது என்ன அப்படின்னா தனியார் துறையில ஏன் இடஒதுக்கீடு வேண்டாம்னா முதல் காரணம் மெரிட். யார் அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்களோ யார் அதிக திறமசாலியோ அவர்களை மட்டும் தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு. அதுக்கு பதில் இருக்கு சொல்லுங்க. நீங்க வந்து ஏதோ காலேஜுக்கு போகாத படிக்காத ஏதோ ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் நீங்க அந்த இடத்துக்கு எடுத்து அவங்களை உட்கார வைக்கீங்கன்னு நாங்க சொல்ல வரல. உங்களுக்கு என்ன நீங்க ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்றீங்க, இந்த வேலை செய்யறதுக்கு இந்த தகுதி வேணும்னு செட் பண்றீங்க. அந்த தகுதி உள்ள ஒருத்தர் தான் வர போறாரு. தனியார் துறையில என்னவோ அங்க வந்து எல்லாரையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தகுதியின் அடிப்படையில் நாங்க என்னவோ நம்பர் 1 வரவங்க தான் எடுக்கிறோன்ற மாதிரி பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் பெருகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மனசுல கை வச்சு சொல்லுங்க. எல்லாருமே எவர் இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு ஐடில இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட்டு இருக்கிறவங்க போய் நாங்க தகுதியா தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முழு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்த கேள்வியை கடுமையா மறுக்கிறோம். எந்த ஒரு தனியார் இண்டஸ்ட்ரியிலையும் இன்ஃப்ளூயன்ஸ்ல போறேன்னு சொல்றதுலாம் கடுமையா மறுக்கிறோம். நீங்க சொன்னீங்க யுனிவர்சிட்டியில வந்து நாங்க வந்து மார்க் எடுக்காமயே படிக்காமயே வந்துட்டோமான்னு. கேம்பஸ்ல மார்க் எடுத்த 98 மார்க் எடுத்த டாக்டர் நானும் 60 மார்க் எடுத்த நீங்களும் சமமா ஒப்பிடாதீங்க. பேசாலும் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ மத்தவங்க எல்லாம் 99 மார்க் எடுத்தோம், இவங்க என்னமோ 50 மார்க் போற மாதிரி இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. இல்ல சார், ஒரு மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா கூட என்ன நீங்க ஓபன் கேட்டகரியில போறவங்க 99.9ல போனாங்கன்னா SC/ST ல போறவங்க 95 96ல போவாங்க. 95 100 ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லங்க. அவன் ஒன்னும் திறமை இல்லாம இங்க வரல. நீங்க எப்படி நம்மால் பின்றேன் பாரு. மீண்டும் மீண்டும் ஜாதி பேசுவதாக தான் தோன்றுகிறது. இப்போ அரசு ஃபுல்லா ஜாதி பேசி கெடுத்தோம், இப்ப தனியார் துறையும் ஜாதி பேசி கெடுக்க போறோம். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நீர் கொடுக்கிறோம், தனியாருக்கு நிலம் கொடுக்கிறோம், சாலை வசதி கொடுக்கிறோம், மின்சாரம் கொடுக்கிறோம், எல்லாம் எங்களுடைய வரிப்பணம் இருக்கு. தனியார் என்று தனியா யாரும் அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய சார்பு வாழ்க்கையில தான் அரசு சொல்லுது எல்லா உதவிகளையும் நான் கொடுக்கிறோம். அந்த உரிமை பங்கு பெறுகிற உரிமையை பகிர்ந்து கொடு. அது முடியாது. தனியார் துறை தனியார் பணம் போட்டு ஆரம்பிக்கிற சொல்றீங்களே, அது தனியார் மட்டும் பணம் போட்டது இல்ல, என் பணம் எல்லாருடைய உழைப்பும் இருக்கு. ஆனா என்ன யாரு வான்னு கூப்பிட்டது, உங்களை யாரு வேண்டான்னு சொன்னது, உங்களை யாரு நீங்க தாராளமா வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், யாருக்கு அறிவு இருக்கோ வேலை கிடைக்கட்டும். உங்களை யாரும் வேண்டான்னு சொன்ன மாதிரி என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, ஏன் காசு அதுல இருக்கு, உங்களை யாரு வேண்டான்னு சொன்னது சொல்லுப்பா. நீங்க கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறேன். இடஒதுக்கீடு என்பது ஒரு பிச்சையோ அல்ல ஒரு சலுகையோ அல்ல, அது எங்களுடைய உரிமை. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்றேன். 2
குட்டி விஷயம் ப்ரொடக்டிவிட்டி மெரிட். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அது வந்து ஒரு லேபரை சார்ந்து மட்டும் கிடையாது, உங்களோட மார்க்கெட் பல ஃபேக்டர்ஸோட சார்ந்தது தான். ஆனா ப்ரொடக்டிவிட்டி வளர்ச்சி கிரவுத் அப்படிங்கிறது யாரோட வளர்ச்சி? அந்த முதலாளி சம்பாதிச்சு பாக்கெட்ல போட்டுட்டு அவன் போறதா வளர்ச்சி? அந்த சமூகத்தோட மக்களோட வளர்ச்சி, அந்த நாட்டோட மக்களோட வளர்ச்சி. ஒரு முதலாளிகள் வளர்றது வல்லரசு ஆகாது. அதே மாதிரி நீங்க ஒரு பிரைவேட் செக்டர் கட்டுறதுக்கே நீங்க முதல்ல எங்க கை வைக்கிறீங்க? சேரியில இருக்கிற குப்பத்துல இருக்கிற மக்களை காலி பண்ணி தான் நீங்க அங்க கட்டிடமே கட்டுற. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ரிசர்வேஷன்ஸ் இல்லாத இடங்கள் இருக்குல்ல, இப்போ கூட அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் ஃபாரின் எம்பசிஸ் இருக்கு இந்தியாவில். அதுல இஸ்லாமிக் கண்ட்ரி உள்ள எம்பசிஸ் தவிர மற்ற கண்ட்ரி உள்ள எம்பசிஸ்ல யாருங்க வேலை பார்க்குறா? இந்தியன்ஸ். ஒரே ஒரு கேஸ்ட். அது கனெக்ஷனா மெரிட்டா? வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர்வச்சிடக்கூடாதா சாமி? மேல இருந்தா நீங்க கிளீன் பண்ணணும், அதை கீழே கிடையாது பிரச்சனைகள். மேல யார் இருக்கா? மேல யார் இருக்கா? நான் 2015 படி ஒரு நிமிஷம் என்ன குதிச்சிருக்கீங்க போல. உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? மேல பூரா நீங்க தான் இருக்கீங்களேன்னு நீங்க சொல்றது உண்மையா சரியான்னு யோசிச்சுட்டு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றது உண்மை என்னவென்றால் மேல பூரா யார் இருக்கா? யாரும் இல்ல. அதாவது யார் இருக்கா? ஏன் சொல்றது கேளுங்க. அவர் சொல்றது ரொம்ப ஒரு ஒழுங்கான பாயிண்ட். சொன்னோன்னு நீங்க மேல நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க அப்படிங்க. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? அந்த ஐயா சொல்ற பாயிண்ட்டுக்கு மட்டும் யார் பதில் சொல்லி அவன் பதில் சொல்லுங்க. மேல இருக்கவங்கள கரெக்ட் பண்ணி தான் ஆகணும், மாற்றி தான் ஆகணும். அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. என்னைய பொறுத்தளவு சமுதாயத்துல ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்களும் இல்ல, பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏழைகளும் இல்ல சார். இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டு முன்னேறவங்க முன்னேறிட்டு தான் இருக்கான். ஃபார்வர்ட் கிளாஸ்ல கஷ்டப்படுறவங்க இன்னும் அந்த இடஒதுக்கீடும் கிடைக்காம கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு பாதாளத்துல போயிட்டே தான் சார் இருக்கான். இனஃப்டா அடிச்சிடு. ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா எப்படி கஷ்டப்படுறாங்க? செருப்பு தைக்கிறவருக்கு கொடுக்குற மரியாதைக்கும் கோவில்ல இருக்கிறவருக்குரிய மரியாதைக்குமான வித்தியாசம். சரியா? ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கிறவரு ஏழையா இருந்தாலும் சாமின்னு கூப்பிடுறோம், அவரை தாள கொட்டு கும்பிடுறோம், அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு விசேஷத்துக்கு கூப்பிடுறோம், மொத்தமா பணம் கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா அந்த மரியாதை இங்க மறுக்கப்படுது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். என்னோட மேல இருக்கும் அப்படிங்கிற ஆதிக்கத்தை திரும்ப திரும்ப செலுத்திக்கிட்டு இருக்கிற ஊர்ல தான் இடஒதுக்கீடே அவசியம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாதா? ஒரு தனியார் கம்பெனில ஜாதியை தெரிந்து கொள்வதற்கு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சிம்பிள். வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான்வெஜ்னா நீ வந்து பீஃப் சாப்பிட்றவனா பீஃப் சாப்பிடாதவனா? எந்த ஊரு, ஊர்ல என்ன ஏரியா, அந்த நான் பர்டிகுலர் பிளேஸ் என்னன்னா அதுல எங்கன்னு கேட்பாங்க. கிராமப்புறத்துல உள்ளதா சொல்லிடுறேன். அங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா கயிறு கையில கட்டி இருக்கிற கயிறோட நிறங்கள் கயிறு கட்டி இருப்பாங்க. அதாவது மஞ்சள் கலர், பச்சை கலர், ஊதா கலர், சிகப்பு கலர்னு அந்த கலர் கோடிங்கை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மஞ்சள் கலரை பாத்துக்கோ, ரெட் கலரை பாத்துக்கோ. இது வந்து நடைமுறையில இருக்கு. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆச்சரியமா வந்திருக்கும். கையில கயிறு இல்லாம கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லா அரசு பள்ளிக்கூடங்களையும் நீங்க போய் பாருங்க, கையில கயிறு கட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்க இருக்க இடம் வேற. ஒடுக்குதலுக்கு உள்ளாகறவங்க தான் தெரியும் இந்த வேதனை. புரியுதா? ஈஸியா தடை நீங்க பாக்குற வேலை வேற, அவனை சந்திக்கவே இல்லை நீங்க. அதை ஒருத்தர் சொல்லும் பொழுது அவசரமா இல்ல அப்படிலாம் யார் கயிறு கட்டிருக்கா, இப்பெல்லாம் யார் சார் சாதி பாக்குறான்னு சொல்ற மாதிரி தான். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா அவங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? தனியார் துறையில ஜாதியை கேட்கறதுன்றது ஒரு இல்லீகலான சிஸ்டம் சார். அதை யாருமே கேட்கறது இல்ல. இது வந்து இல்லீகல் கொஸ்டின். இன்ஃபேக்ட் என்ன இந்த மாதிரி கேட்டாங்க, நான் ஒரு ஆள் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஹெச்ஆருக்கு வேலையும் போயிடும், இம்ப்ரீஸ்மெண்ட்டும் உண்டு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் இப்போ கருப்பர் இன மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அங்க என்ன அதிகாரம் வச்சிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எந்த நிறுவனமும் அங்க உள்ள வந்தா அந்த கருப்பர் இன மக்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, போர்டுல எத்தனை பேர் கருப்பர்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணணும். அங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம நாட்டு மக்கள்கிட்ட வந்து பாகுபாடு பார்க்கறாங்க, மெரிட் போயிடுங்கிறாங்க. மெரிட்டுங்கிறதே மோசடியான ஒரு வார்த்தைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? நிறைய பேர் இந்த ரேஸையும் காஸ்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் சொன்ன ஆப்பிரிக்கால கோட்டா வந்து பிளாக் ஒயிட் ரேசிசம். ரேசிசம்ங்கிறத விட கடுமையானது காஸ்டிசம். ஆமா சார். ஏன்னா ரேசிசம்ங்கிறது வந்து நிறவெறிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தான். ஆனா அந்த நிறவெறிக்காரனுக்கு கல்வி மறுக்கப்படல, அவன் தனியா பள்ளிக்கூடத்துல படிக்கலாம். ஆனா இங்க காஸ்டிசத்துல உயர் ஜாதி மக்கள் தான் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொன்ன நாடு இது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? போராடி நாங்க இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்விங்கிறது இழிவு, இங்க ஜாதிங்கிறது இழிவு. ப்ளீஸ்
நீங்க அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாருமே உங்களை தடுக்க மாட்டோம். நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா, மிரட்டுறீங்களா? யாருக்கெல்லாம் எதிர்க்கிறத கேட்கிற பொறுமை இல்லையோ அவர்கள் எல்லோரும் இவரை தொடர்ந்து பின்னாடி போகலாம். வெளியே போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா. இங்க எதிர்கருத்து பேசுவோம். சாதால் கூட நான் அந்த கருத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னா இந்த மொத்த பேர் காலியா போனா கூட வருத மாட்டோம். தமிழா இதுல இங்க கேட்கணும். எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். தனியார் துறையில் ஏன் இடஒதுக்கீடு வேணும்? இப்ப எல்லாருமே குறிப்பா சொல்றது தகுதியும் திறமையும் இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிறது. 2000 வருஷமா கருவறைக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. என்னதான் நாங்க எல்லா வேதங்களையும் படிச்சு அர்ச்சகராக போகிறோம்னு சொன்னா கூட அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, தகுதியும் திறமையும் இருந்தா கூட யாரையும் விடாம தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. தங்களுடைய சமூக ஆதிக்கத்தை கொஞ்சம் கூட தளர்த்திக்க விரும்பாதவங்க தான் எல்லா இடத்துலயும் தகுதியும் திறமையும் பத்தி பேசுறாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஒரு பக்கம் கவர்மெண்ட் அதனுடைய வேலை வாய்ப்புகளை கம்மி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீட் மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய உரிமைகளையும் பறிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல தனியார் வசமும் ரிசர்வேஷன் கொடுக்கும் போதுதான் இந்த சொசைட்டி ஈக்குவலா வளரும். இல்லாட்டினா ஒரு பக்கம் மட்டும் வளர்ச்சி ஆயிட்டு இருக்கும், யானைக்கால் வியாதி மாதிரி இருக்கும். அது கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. திருமணத்துல இருந்து சுடுகாடு வரைக்கும் சாப்பாட்டு வரைக்கும் ஜாதி இருக்கிற வரைக்கும் நாங்க அனைத்து துறைகளையும் இடஒதுக்கீடு கேட்போம். நிறைய பேருக்கு இந்த சமூக நீதிங்கிற வார்த்தையில ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. நம்ம முழுக்க ஜாதி நீதியை தான் சமூக நீதினு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜாதியை காப்பாத்துறது யாருன்னா அரசாங்கம் தான். அதனால ஜாதியின் அடிப்படையில நடத்துற இடஒதுக்கீடுங்கிறது சுத்த மோசடி. அவன் இன்னும் திருந்தலமாமா. நீங்களாம் பிரைவேட் செக்டர்ல ஜாதி இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களாம் என்ன இந்த உலகத்துல இருக்கீங்களா இல்ல வேற உலகத்துல இருக்கீங்களான்ட்டு. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நம்ம கிட்ட இந்த ஜாதிய வேறுபாடை ஒழிப்பதற்கு ஒரு மாடல் இருக்கு, அது இடஒதுக்கீடு. நம்ம இருக்க ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் அதான். அப்ப அது வேறுபாடை களையும். இந்த தனியார் துறையிலையும் அதற்கான இடஒதுக்கீடு கொடுத்தா வேறுபாடு களைய முடியும்னா கண்டிப்பா கொடுக்கணும் சொல்றதா சரி. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.